ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். 100 டேஸ் 100 மோட்டிவேஷனல் சேனல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 33 ஆஃப் 100. இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பகத்சிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் உயிர் நீடித்தால் தான் பெரியவர் ஆக வேண்டும் என்பதில்லை, சிந்தனை உயர்ந்தால் போதும் என்பதற்கு சிறந்த உதாரணம் பகத்சிங். 1907 பஞ்சாபில் பிறந்த இவர் சிறு வயதிலேயே நாட்டின் சுதந்திரம் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார். பள்ளி மாணவனாக இருந்தபோதே இந்தியா எப்போது சுதந்திரம் பெறும் என்ற கேள்வி அவரது மனதில் ஒலித்து கொண்டே இருந்தது. புத்தகங்கள், எழுத்துக்கள், சிந்தனைகள் இவையெல்லாம் அவருடைய ஆயுதங்கள். அவர் நம்பியது ஒன்றுதான், பயமில்லாத சிந்தனை தான் உண்மையான சுதந்திரம். இளம் வயதில் பல துன்பங்களை சந்தித்தாலும் அவர் தன் இலட்சியத்தில் உறுதியாய் நின்றார். தனது கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க எழுத்தையும் உரையையும் பயன்படுத்தினார். ஒரு சிந்தனை அழிக்க முடியாது என்பதை காட்டியவர் பகத்சிங். அவர் வாழ்க்கை சொல்லும் பாடம், வயது சிறியதென்றால் கனவுகள் சிறியதாக இருக்க வேண்டியதில்லை. தைரியமான எண்ணங்களும் உறுதியான மனம் இருந்தால் ஒரு தலைமுறையே மாற்ற முடியும் என்று அவர் உடலில் இல்லை, ஆனால் அவர் விதைத்த சுதந்திர சிந்தனை இன்றும் இந்தியாவில் பல இதயங்களில் உயிருடன் இருக்கின்றன. உயிர் நீடிப்பது முக்கியமில்லை, உன் சிந்தனை எத்தனை பேரை விழிக்க வைக்கிறது என்பதே உண்மையான வாழ்வு. ஸோ உங்களுக்கு பகத்சிங்கோட ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் பகத்சிங்கும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா 100 டேஸ் 100 மோட்டிவேஷனல் சேலஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கும். இது டே 33 ஆஃப் 100. உங்களுக்கு பிடித்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யாராச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அவங்கள பற்றி நான் ஒரு ஸ்டோரி வேணால் க்ரியேட் பண்ணி போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.